திரு கமிஷ், இதுதான் செய்தி, தாவேகாவுக்கான செய்தி. ஒன்று, முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதை விட ரொம்ப முக்கியமானது, அதிமுக கூட்டணிக்கு வருவதை தவிர தாவேகாவுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்றது. அப்படியான சூழல்ல தான் தாவேகா இருக்கா, பலவீனமா தான் இருக்கா? இல்ல, முதல்ல பதற்றம்கான ஒரு சூழ்நிலைன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப பதற்றம் யாருக்கு இருக்கு? அளவுக்கு அதிகமா பேசுறவங்க, அளவுக்கு அதிகமா அதாவது அந்த பதற்றத்தை தான் எல்லாருமே பேசுவாங்க, ஒரு இதுவாக பண்ணுவாங்க. ஆனா தாவேகா கிட்ட பதற்றமே கிடையாது. விஜயண்ணா பொறுத்த மட்டும், தாவேகா பொறுத்த மட்டும் பதற்றம் ரொம்ப நிதானமா இருக்காங்க. அதனால தான் அந்த சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் சொல்லுவாங்க. அந்த 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 அமைதியை, அந்த அமைதித்தனமாக எதை எடுக்க வேண்டும், முடிவு எப்படி எடுக்க வேணும், என்ன பண்ணணுன்ற தெளிவு இருக்கிறதுனால தான் அந்த பதற்றம் இல்லாத ஒரு அமைதித்தன்மையோடு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இங்க சொல்லும்போது இப்போ ஃபர்ஸ்ட் புள்ளியார் சொல்லி போட்டுட்டாங்க, கொடி பறக்குது, எல்லாமே எங்கேருந்து வருது? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, இவ்வளவு சீட் வச்சிருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கால் வருது. நியாயமா நீங்க பாருங்க, யாருக்கு பதட்டம்ன்றது ஏன் சொல்றேன்னா, இது ஜெயலலிதா மாதிரி இப்படி ஒரு பரப்புரை பண்ணிட்டு இருக்கும்போது நடக்க சாத்தியம் இருக்கா? அம்மா இருக்கும்போது நடக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த பதற்றமும் இந்த என்ன சொல்லணும், இந்த ஒரு நிர்பந்தம், எடப்பாடி பழனிசாமி தான் பதற்றமா இருக்கிறார். நிர்பந்தம், பதற்றத்தை தாண்டி அவருக்கு ஒரு நிர்பந்தம். ஏன்னா அவர் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றாரு. அவர் எப்படியாவது தான் ஜெயிச்சாகணும்ன்ற ஒரு இது இருக்கு. ஆனா விஜயன் அதுக்கு என்ன பண்றாரு? இது ஒன்றும் தவறு கிடையாது. இது எல்லா கட்சியிலுமே தூண்டில் போடும். எந்த கட்சியுமே வேணான்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. இப்போ நான் அதை தான் சொல்ல வரல. அந்த பதற்றம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, டெஸ்பரேஷன், எப்படியாவது வந்துடணும். அதே மாதிரி ஆர்வி உதயகுமார் சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, நீங்க பரீட்சை எழுதுனா எங்களை மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு பரீட்சை எழுதணும். அதெல்லாம் லாஜிக்கே இல்லையா? யாராவது பரீட்சை கூட ஆட்கள் வச்சு எழுதுவாங்களா? தனியா எழுதி ப்ரூவ் பண்ணுவாங்களா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு பரீட்சைன்றது எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சார் அதுக்கும் சேர்த்து இவங்களும் கூட்டணிக்கு கூட நிறைய கட்சிகளை கூப்பிட்டாங்க, இன்னும் யாருமே வரல. இவங்க போட்ட தூண்டிலுக்கு எத்தனை மீன் வந்திருக்குன்னு அதை கேட்கணும். இல்ல, அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு யாரும் வரலையே. சொன்னாங்க யாரும். அது எலெக்ஷன் டைம்ல வரும். அது எப்படின்னா, இது எப்படி இருக்கும்னா, இதுதான் பேர பேசுறது. நான் சொல்ல வரேன் இல்லையா, இன்னைக்கு பிரைம் போக்கஸ் யாரு? விஜயண்ணா. 2026 எலெக்ஷனோட பிரைம் போக்கஸ் விஜயண்ணா உட்கார்றாரு. அவரை வச்சுதான் மத்த எல்லா அரசியல் கட்சிகளும் சுத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கிங் மேக்கர். கிட்டத்தட்ட அவர்தான் கிங் மேக்கர். அப்ப கிங் இல்லையா? இருங்க, வர சார், அதுதான் சொல்ல வரேன். நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க தெரியும். கிங் மேக்கர் இன்னைக்கு அவர் யார் கூட நிக்கிறாங்களோ அவர்கள் ஆட்சியில் அமர்வார்கள் அப்படின்றது இவரே சொல்றாரு. கிளீன் ஸ்வீப் ஆகும். 2011 நடந்தது போல் ஜெயலலிதா, விஜயகாந்த் இறந்துக்கும் போது வரும் அப்படின்றாரு. இப்போ அவர் கிங்ன்றது எப்பன்னா 2026 மக்கள். அதனாலதான் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. 2026ல வானா நீ கிங் மேக்கர் ஆகாத, நீ கிங்காவே இருந்து மக்கள் ஓட்டு போட்டு அவர் கிங் ஆயிட போறாரு. கரெக்ட் சார். அந்த எண்ட் பாயிண்ட். கரெக்ட். நீங்க என்னன்னா, கட்சியுடைய கட்டமைப்பு பலமா இருக்கணும் தாவேகாவுக்கு. அதுல இல்ல அப்படின்னு ரெண்டு பேருமே பேசல. அதுதான் சொல்ல வரேன். 234 தொகுதியிலையும் பலமான அதிமுக திமுகவை எதிர்த்து நிக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா அதுலயும் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னாங்க. ரொம்ப முக்கியமா கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மாற்று விஜய்னு நம்பிட்டு இருந்த அந்த வாக்காளர்கள் விஜயோட இல்ல, ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க வாக்கு மட்டும்தான் இருக்குன்னா, நீங்க 35-40% நீங்க வாங்கணும்ல, ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னா 40% கிட்டத்தட்ட வாங்கணும். 40% நீங்க வாங்கிட முடியுமா? 234 தொகுதிகள்லயும் நானே நிக்கிறேன், என் முகமே தான் வேட்பாளர் முகம்னு நீங்க நினைச்சு வாக்களிக்கணும்னு சொல்றாருல, அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்கிறேன். ரைட், 3 விதமான கேள்வி கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இறங்கிடுச்சு அவருக்கான இது, ரசிகர் மட்டும் தான் இருக்காங்களே. அது நான் களத்துக்கு போயிட்டு அந்த 40 பேர் இறந்த குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். ஒருத்தர் கூட விஜயநாக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல ஒரு வருத்தப்பட்டு கூட, அவங்க ரசிகர்கள் தான் சார். குடும்பம், துயரப்பட்ட குடும்பம், ரசிகர்கள் குடும்பம். அது அதுதான் சொல்ல சார். ஒரு குடும்பத்துல இறந்தவங்க, சார் நான் வந்தேன் இப்படி ஆயிடுச்சே சார், இது கொஞ்சம் நீங்க பாத்துருக்கலாம்ல, என் குடும்பத்துல நான் விடாம, என்னதான் ரசிகரா இருக்கட்டும், நீங்க சொல்ற இருக்கட்டும், பாத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிருக்கணும். அங்க இருக்கிற மக்கள், நம்ம போகும்போது அங்க ஹோட்டல்ல நிக்கிறதோ டீ கடையில் நிக்கிறதோ நம்ம கேட்கிறோம், களத்தை தெரிஞ்சுக்க தான் நம்ம போறோம். அங்கேயும் கேட்கும் போதும் யாருமே அகைன்ஸ்டாவே இது வரைக்கும் ரொம்ப பேசல. கரூர்ல மட்டும், கரூர் தான் சார் கேட்கிறோம். கரூரோட இதுல பார்க்கும்போது ஒரு பாதிக்கப்பட்ட இடம், ஒரு துயரம் நடந்த குடும்பம், அவர்களே அவ்வளவு அகைன்ஸ்டா இல்லைன்ற போது பப்ளிக் அவ்வளவு அகைன்ஸ்டா இருக்க வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா இது நேரத்துக்கு அது சோஷியல் மீடியால ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் பயங்கரமா. கட்டமைப்புக்கு வாங்க. அடுத்தது கட்டமைப்பு. அதிமுக திமுக கட்டமைப்புக்கு தான் வரேன். ஒரு கட்டமைப்பு எப்படின்னா, 85 மாவட்ட செயலாளர் தான் அதிமுக வச்சிருக்கு, 100 மாவட்ட செயலாளர் தான் திமுக வச்சிருக்கு, இவங்க 120 மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கட்டமைப்பு சார், நான் சொல்ல வரேன் சார். என்ன நான் சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்தடுத்து போனோம்னா மறந்துடுவோம் பேசுறது.
120ல 240 கூட மாவட்ட செயலாளர்கள் வச்சிருக்கலாம். அவரு கோட்டீஸ்வரன் சொன்னார். அதுதான் சார் நானும் சொல்ல வரேன். பலம், செல்வாக்கு. அததான் சார் சொல்ல வரேன். இப்போ ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க. இது வந்து 234 தொகுதிக்கு 234 மாவட்ட செயலாளர் வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. புரியல. தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி. போன வருஷத்துல இருந்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ இல்ல நீங்க கட்டமைப்புன்னு சொல்ல வரீங்கல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுக்காக தான் நீங்க எண்ணிக்கையை ஒப்பீடா கொண்டு வந்து இல்ல அதுதான் சொல்ல வரேன். அதை தாண்டி பூத் வாலண்டியர்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க 69,000 பூத் வாலண்டியர்ஸ் நாங்க போட்டுட்டோம் அப்படின்றதையும். 3 லட்சம் பூத் வாலண்டியர்ஸ் வச்சிருக்காங்க சார். எல்லாரும் வச்சிருக்காங்க சார். எந்த அளவுக்கு எல்லாமே பார்க்கணும்ல. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல 60 வேட்பாளர்கள் 70 வேட்பாளர்கள் இந்த மாதிரி. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், 234 எம்எல்ஏ யாருன்னு எக்ஸாக்டா எல்லாரும் சொல்ல முடியுமா? ஒரு முகம் ஸ்டாலின் என்ற ஒரு முகம் திமுக இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இப்ப எடப்பாடி வந்துட்டாங்க. 50 வருஷம் இருக்குல்ல கட்சி. சார் அதுதான் சார் சொல்ல வரேன். இங்க அதனால தான் அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. 234 முகமும் கொண்ட விஜயன் தான் என்னோட ஆள் தான் ஒருத்தர் நிக்க போறாரு என் சார்பான்ற போது அந்த இடத்துல நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர்ன்றது அந்த வேட்பாளரே விஜயா இருக்கும்போது அதுதான் விஜயனாவா இருக்கும்போது தான் அது வாக்காக மாறுதுன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் ஜெயலலிதா பண்ணது. டிபிக்கலா பாத்தீங்கன்னா அப்படிதான். மோடி சார் கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்ல பாஜக ஆண்டாலும் மோடிக்கா கேரண்டி தான் சார் சொன்னாங்க. பாஜக கேரண்டின்னு சொல்லவே இல்லை. சார் இதுக்கு தான் இந்தியா வந்து லீடர்ஷிப் ட்ரிவன் ஃபோர்ஸ். ஓகே, இதத்தான் அவர் ஆர்பி உதயகுமார் எங்க போய் முடிக்கிறாருன்னா, இப்ப நீங்க சொன்ன இந்த டீகோட தான் சிரஞ்சீவி மாடலோட போய் முடிக்கிறார். அங்கதான் அவர் பொறுத்துறார். சிரஞ்சீவி மாடல் தோல்வியான மாடல், அது வந்து அவர் வெற்றியை கொடுக்கல. பவன் கல்யாண் மாடலுக்கு வாங்க, ஒரு பெரிய கட்சி, பெரிய கட்சியோட நீங்க இணைச்சுக்காங்க, வெற்றி உங்களுக்கு உறுதி. ஏன்னா இன்னொரு பெரிய கட்சி உங்களுக்கு எதிரா நிக்குதுங்கிறாரு. அப்ப இது அவர் சொல்றது லாஜிக்கலா இல்ல. இப்ப அவர் சொல்றது வந்து லாஜிக்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சிரஞ்சீவியை பார்க்கல, நாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பாக்குறோம். சோ அங்கேயும் இது நடந்துச்சு இல்லையா? அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படிதானே வந்து ஜெயிச்சு வந்தாரு. சோ நான் அந்த பாயிண்ட்ல நாங்க எடுத்து அப்படி பாக்குறோம். சோ மக்கள் மாற்றம்னு விரும்பிட்டான் அப்படின்னு. இப்ப ரொம்ப சிம்பிள் ஒரு பாயிண்ட் எடுத்துங்களேன். 60 வருடம் கட்சிகள் நீங்க சொல்றீங்க, ஆண்ட கட்சிகள் 50 வருஷம் 75 வருஷம் சொல்றீங்கல்ல. 2026 வரும்போது இவங்க 6 வாட்டி அமைச்சாங்க, இவங்க 5 வாட்டி ஆட்சி அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு 10% வாக்குகளோடயோ இல்லைன்னா 10,01,000 வாக்குலையோ இல்லையோ எல்லாருக்கும் 0 தான். முதல் முறை நிக்கிற விஜயனாக்கும் அதே 0 தான். இத்தனை முறை அதே மத்த கட்சிகளுக்கும் 0 தான். அப்ப 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 1 மக்கள் டிசைட் பண்ணிட்டான் அப்படின்னா மாற்றம் டெஃபினட்டா வந்து 20-25% வாக்கு அது இருக்கு சார். அது இருக்கு. நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அன்டெஸ்டட்ம்பீங்க. சோ ஒரு அன்டெஸ்டடான ஆளு இது வரைக்கும் எலெக்ஷன்ல நிக்கல, எதுவுமே போகும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிர்வாசல் வழியா கூட பேசல, முன்னதாகவே உட்கார்ந்துகிட்டு ஓப்பனாவே சொல்றாரு. அப்போ நான் என்ன கேட்கிறேன், யார் நீங்க பெரிய கட்சி ஆண்டு இருக்கீங்க, எதிர்கட்சியாக நீங்க தானே கால் ஃபார் பண்ணிட்டே இருக்கீங்க. அங்க இருக்கிற யார் சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ வானதி ஒரு பலமான ஒரு மனிதர் நம்ம நோக்கி வர போறாரு. எல்லாருமே எங்க இருந்து வருது, கால் எங்க இருந்து வருது, அதுதானே யார் கால் எடுக்கிறாங்க. அப்ப இந்த காலை அக்செப்ட் பண்ணுமா வேணாமான்ற முடிவை விஜய் எடுக்கணும். அப்ப ஹூ இஸ் பவர்ஃபுல் அப்படின்னு உட்காருது. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன். இவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி வந்து எங்க கூட சேர்ந்தாதான் வரும்னு. எந்த நிர்பந்தமும் விஜயநாத் கிடையாது. இவர்களை போல் பாஜக கட்சி ஆட வைக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு பாஜகவை விட்டு வந்துருச்சுன்னா அதிமுக சார் அந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். வராது ஸ்பெகுலேஷன் நம்ம பேச அவசியம் இல்லை. ஓகே.